ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாசிப்பருப்பில் ஸ்வீட்டாக செய்ய போகிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு ஜல்லடையில் சேர்த்து தண்ணி வடிய விட்டுட்டு பேனில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் பாதாம் பருப்பை உடச்சிட்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் அரைச்சி வச்சுருந்து பாசிப்பருப்பையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி வெந்து வந்த பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோட 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து வடிகட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கலந்து விடணும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து கலந்து விட்டு நம்ம வறுத்து வச்ச பாதாமையும் சேர்த்து கலந்து விட்டோன்னா ரொம்பவே அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு அல்வா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.